என்கிட்ட இன்விடேஷன் எதுவும் இல்லை, ஆனால் என் ஃப்ரெண்டுக்கிட்ட இருக்குது. அவங்க ஒரு முக்கியமான வேலையாக பக்கத்தில் போயிருக்காங்க. அவங்க வந்த உடனே நான் உங்களுக்கு இன்விடேஷனை காமிக்கிறேன் என்று சொன்ன ஹரிஷ், எனக்கு அவங்கள நல்லாவே தெரியும், அவர் தான் என்னை இங்கே வர சொன்னார் என்று அதையும் கூறினான். ஆனால் அங்கிருந்த யாரும் அவனை நம்பியது போல தெரியவில்லை. ஒன்று, இப்போது குமரன் வர வேண்டும், இல்லையெனில் நதியா வர வேண்டும். இருவரும் அருகில் இல்லாத போது ஹரிஷின் நிலை என்ன ஆகப் போகிறது? குமரன் என்னோட ஃப்ரெண்டு தான் என ஹரிஷ் கூற செக்யூரிட்டி கார்ட்ஸ் இப்போது என்ன செய்வதென்று தெரியாமல் தவித்தனர். ஹரிஷின் கம்பீரத்தை பார்த்தால் அவன் பொய் சொல்வதைப் போல தோன்றவில்லை. ஆனால் இன்னொரு பக்கம் பொறுமையிழந்த வைபவும் அவருடைய நண்பர்களும், இவன் சொல்றதை நீங்க நம்புறீங்களா? நாங்க உள்ள வந்ததிலிருந்து இவன் தனியா தான் நின்றுகிட்டு இருக்கான். அப்படி இவன் சொல்ற மாதிரி யாரும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி தெரியல. ஸோ நீங்க உடனே இவனை இங்கிருந்து வெளியேற்றணும். இல்லைனா வந்திருக்கிற விஐபிஸோட பாதுகாப்புக்கு என்ன கேரண்டி? எங்களோட பாதுகாப்புக்காக தானே உங்களை இங்கே பாடி கார்டா போட்டிருக்காங்க என்று அவர்களிடம் கோபமாக கத்த அந்த செக்யூரிட்டி கார்டு, சாரி சார், உங்ககிட்ட உள்ள வர்றதுக்கான இன்விடேஷன் இல்லைனா அப்போ இப்போதைக்கு நீங்க வெளியே போய் தான் ஆகணும் சொல்லிவிட்டு வாசலை நோக்கி கை காட்டினான். அங்கிருந்த யாரும் ஹரிஷ் சொன்னதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. தியானா மீடியாவிற்கு பவப்பில் வாங்க ஹரிஷ் பெரிய பிசினஸ்மேன்களை மட்டுமே அழைத்திருந்ததால் இங்கிருந்த யாருக்கும் ஹரிஷின் உண்மையான அடையாளம் தெரியவில்லை. அதனால் குமரன் ஹரிஷின் நண்பன் என்பதை அவர்கள் நம்ப தயாராக இல்லை. நிச்சயமா இதுக்காக நீங்க பின்னாடி வருத்தப்படுவீங்க. தன் தோள் மீது கையை வைத்திருந்த செக்யூரிட்டி கார்டை பார்த்து அழுத்தமான குரலில் சொன்னான் ஹரிஷ். அவனுடைய ஆளுமையான குரலை கேட்டு அங்கிருந்த எல்லோருமே ஒரு நிமிடம் திகைத்து போனார்கள். ஒருவேளை இவன் சொல்றது உண்மையா இருக்குமோ? ஹீலிங் ஆர்ட்ஸ் காலேஜில் நடந்த காம்படிஷன்ல இவன் தான் ஜெயிச்சான்னு சொன்னாங்க. ஒருவேளை காலேஜ் மூலமா வந்திருப்பானோ? அங்கிருந்தவர்களின் முகத்தில் யோசனையின் அறிகுறி தென்பட்டது. யாருக்கும் ஹரிஷை பற்றி தவறாக பேசும் தைரியம் இல்லை. இப்போது அவன் இருந்த தோரணையும் ஆளுமையும் அவர்களுக்கு தயக்கத்தை ஏற்படுத்த மற்றொரு காரணமாக இருந்தது. செக்யூரிட்டி கார்டுக்குமே அதே தயக்கம் இருக்க, சார் ப்ளீஸ் நீங்க கொஞ்சம் வெளியே போனா நல்லா இருக்கும். உங்க மேல தேவையில்லாம எங்களோட பவரை யூஸ் பண்ண விரும்பல. அதே நேரத்துல இந்த இடத்தோட அமைதி உங்களால கெட்டு போறதையும் எங்களால பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது என்று சொன்னான். நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துட்டேன். நான் சொல்றதை நீங்க நம்பலைன்னா அதுக்கான பலனை நீங்க அனுபவிச்சுதான் ஆகணும். தூரத்தில் குமரன் வருவதை பார்த்து கொண்டே ஹரிஷ் சொல்ல, இவங்கிட்ட இன்னும் எதுக்கு கெஞ்சிக்கிட்டு இருக்கீங்க? முதல்ல இவனை கழுத்து பிடிச்சு வெளியே தள்ளுங்க. வைபவ் மீண்டும் செக்யூரிட்டி கார்டின் மீது எரிந்து விழுந்தான். அவர்கள் எல்லோரும் சேர்ந்து ஹரிஷை வெளியே தூக்கி எறிவதை அவன் பார்க்க ஆசைப்பட்டான். இதுக்கு மேல எங்களால ஒன்றும் செய்ய முடியாது. அந்த செக்யூரிட்டி கார்டு தனக்கு பின்னால் இருந்த மற்றவர்களையும் அழைக்க எல்லோரும் சேர்ந்து ஹரிஷை நெருங்கினார்கள். திடீரென்ற அந்த பெரிய ஹாலின் மறுபக்கத்தில் இருந்து, போது நிறுத்துங்க, எல்லாரும் சேர்ந்து என்ன முட்டாள்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க என ஒரு அதட்டல் சத்தம் கேட்டது. எல்லோரும் அதிர்ச்சியுடன் திரும்பி பார்க்க அங்கு ஒரு பக்கத்தில் இருந்து குமரனும் இன்னொரு பக்கத்தில் இருந்து நதியாவும் அந்த கூட்டத்தை நோக்கி வந்தனர். ஆமா, யார் நீ? எதுக்காக இவனுக்கு போய் சப்போர்ட் பண்ற? வைபவ் குமரனை பார்த்து ஒரு முட்டாள்தனமான கேள்வியை கேட்டான். அவனுக்கு குமரனை யார் என்று தெரியவில்லை. என்ன தைரியம் இருந்தா என் குடும்பம் நடத்துற ஏலத்துக்கே வந்து என்னைய யாருன்னு கேட்ப? கோபத்துடன் கேட்ட குமரன் வைபவின் கன்னத்தில் ஓங்கி அறைந்தான். அப்ப இவர்தான் குமரனா? இந்த குடும்பத்தோட இப்போதைய வாரிசு? அவனுடன் இருந்த நண்பர்கள் திகைப்புடன் கூற குமரனை அடையாளம் தெரிந்த கூட்டத்தினரும் அங்கு நடப்பதை வாயை பிளந்து கொண்டு பார்த்தனர். சென்னையை பொறுத்த வரைக்கும் ஆண்டனி ஜீவாவைப் போலவே குமரனும் எதிரிகளை அழிப்பதில் பெயர் பெற்றவர்கள். கோபம் வந்தால் அவன் என்ன வேண்டுமானாலும் செய்வான் என்று அவர்கள் கேள்விப்பட்டிருந்தார்கள். குமரன் அறைந்ததில் வலி தாங்க முடியாமல் கன்னத்தை பிடித்த வைபவ் மலங்க மலங்க விழித்தான். ஹரிஷும் குமரனும் நண்பர்கள் என்பதை இப்போதும் அவனால் நம்ப முடியவில்லை. ஹரிஷ் இதற்கும் தனக்கும் சம்பந்தமே இல்லை என்பது போல சாதாரணமாக நிற்க வைபவின் முகம் இஞ்சி தின்ற குரங்கு போல மாறியது. அவன் கூட இருந்த நண்பர்களுக்கெல்லாம் வேர்த்து ஊற்ற, குமரன் சார், நாங்க சும்மா விளையாட்டுக்கு பேசிக்கிட்டு இருந்தோம். ஹரிஷ் எங்களோட காலேஜில் தான் படிக்கிறான். நாங்கள் எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் தான். அதான் ஜாலியாக கலாய்ச்சிட்டு இருந்தோம். இல்லை ஹரிஷ் என சமாளித்தனர். இல்லையே, ஹரிஷ் படக்கென பதில் சொல்ல குமரன் அவர்களை எரிப்பது போல முறைத்தான். ஐயோ, இந்த ஹரிஷ் நேரம் பார்த்து பழி வாங்குறானே. இவன் முறைக்கிறத பார்த்தா அடுத்த அறை நமக்கு தான் போல. அவர்களின் கை தானாக கன்னத்திற்கு போனது.
அவர்களுக்கு முன்பு தன்னுடைய செக்யூரிட்டி கார்ட்ஸை பார்த்த குமரன், நான் ஸ்பெஷலாக இன்வைட் பண்ண என் கெஸ்ட் மேலே கை வைக்கிறதுக்கு உங்களுக்கு யார் பெர்மிஷன் கொடுத்தது? இதான் நீங்கள் வேலை பார்க்குற லட்சணமா என்று கடுமையான முகத்துடன் கத்த, சாரி சார், இவர் உங்கள் ஸ்பெஷல் கெஸ்ட்னு எங்களுக்கு தெரியாது, ஏதோ தெரியாமல் தப்பு நடந்துருச்சு, இந்த ஒரு தடவை மன்னிச்சிருங்க என அந்த செக்யூரிட்டி கார்டு தலை குனிந்து மன்னிப்பு கேட்டார். என்ன தெரியாதா? முதல்ல உங்ககிட்ட கொடுத்த விஐபி லிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்க, அதில் முதல் பேர் என்ன இருக்குன்னு சொல்லுங்க. குமரன் காரம் குறையாமல் சொல்ல வேகமாக தன் கையில் இருந்த லிஸ்ட்டை எடுத்து பார்த்த செக்யூரிட்டி கார்டு, இதில் ஹரீஷ்னு போட்டிருக்கு சார் என்றான். சொல்லும்போதே அவன் குரல் உள்ளே போய்விட்டது. ஹரிஷை வெளியே போகச் சொல்லும் முன் அவனிடம் பெயர் கேட்காத தன்னுடைய தவறை உணர்ந்தவன், சாரி சார், இவங்க எல்லாரும் சேர்ந்து டென்ஷன் பண்ணதில் நான் உங்கள் பேரை கேட்காம விட்டுட்டேன், அது என்னோட தப்பு தான், தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க என கிட்டத்தட்ட இடுப்பு வரை குனிந்து அவன் சொல்ல, ஹரிஷ் மெதுவாக தலையசைத்து அவர்களின் மன்னிப்பை ஏற்றுக்கொண்டான். அதெல்லாம் முடியாது, இப்பவே உங்க எல்லாரையும் வேலையை விட்டு தூக்குறேன். ஒரு செக்யூரிட்டி கார்டுக்கான தகுதியை நீங்க இழந்துட்டீங்க, இதுக்கு மேல உங்களுக்கு இங்க இடம் இல்லை என குமரன் ஆத்திரம் குறையாமல் பேச அவனுடைய தோளை தொட்டு அமைதிப்படுத்திய ஹரிஷ், பரவாயில்ல குமரா, அவங்க வேணும்னே செய்யல, இங்க இருக்கிறவங்களோட பாதுகாப்பு அவங்க கையில தான் இருக்கு, என்கிட்ட இன்விடேஷன் வேற இல்லை, ஸோ அவங்களையும் முழிச்சா தப்பு சொல்ல முடியாது, அவங்களோட வேலையை அவங்க சரியாக தான் செஞ்சாங்க, அப்போ கூட என்கிட்ட ரொம்ப மரியாதையாக தான் நடந்துக்கிட்டாங்க, இவங்கள மாதிரி அவமானப்படுத்தி எதுவும் பேசலை. ஹரிஷ் நடந்ததை எடுத்து கூற அந்த செக்யூரிட்டி கார்டு ஹரிஷை நன்றியோடு பார்த்தான். இந்த வேலைக்கு குமரன் தாராளமாகவே சம்பளம் கொடுத்ததால் இதை விட்டுவிட்டு போக அவனுக்கு மனமில்லை. அது மட்டுமில்லாமல் இங்கே இருந்து வேலையை விட்டு துரத்தினால் வேறு நல்ல இடத்தில் வேலை கிடைப்பதும் கஷ்டம். உண்மையை சொல்லப்போனால் ஹரிஷ் அவனுடைய வாழ்க்கையை காப்பாற்றி கொடுத்திருக்கிறான். ரொம்ப தேங்க்ஸ் சார். நாங்கள் உங்ககிட்ட நடந்துக்கிட்ட விதத்தை மனசில் வச்சுக்காம இப்போ கூட எங்களுக்கு நல்லது செய்ய நினைக்கிறீங்க, இதை கண்டிப்பாக நாங்கள் மறக்க மாட்டோம். அந்த செக்யூரிட்டி கார்டு மனதார சொல்ல அவனுடைய தோளில் கை போட்ட ஹரிஷ், பிரதர், நீங்கள் உங்கள் வேலையை சரியாக தான் செஞ்சீங்க. என்ன ஒன்று, உங்ககிட்ட இப்படி ஒரு நேம் லிஸ்ட் இருக்குன்னா முதலே என்னோட பேர் என்னன்னு கேட்டு செக் பண்ணி பார்த்துருக்கலாம். அதுக்கு மேலேயும் டவுட்டாக இருந்தால் என் ஐடி கார்டை பார்த்துருந்தாவே உங்களுக்கு உண்மை புரிஞ்சிருக்கும் என்று சொல்ல அந்த செக்யூரிட்டி கார்டுக்கு அவன் சொல்ல வருவது புரிந்தது. ஷோர் சார், தப்பு எங்கள் மேலே தான். இனிமே நீங்கள் சொன்னதை நான் கண்டிப்பாக மனசில் வச்சுக்கிறேன், இன்னொரு தடவை இந்த மாதிரி நடக்காது அவர் உறுதியுடன் கூற ஹரிஷ் ஒரு புன்னகையுடன் அவனுடைய முதுகில் தட்டி கொடுத்தான். ஹரிஷுடைய இந்த இயல்பை பார்த்து அங்கிருந்தவர்களின் முகத்தில் ஈ ஆடியது. அவன் ரொம்பவே கம்பீரத்துடன் தெரிந்தான். இப்போது வைபவின் நண்பர்கள் கூட்டம் பக்கம் பார்வையை திருப்பிய குமரன், என் இடத்துக்கே வந்து என்னோட ஸ்பெஷல் கெஸ்டையே அவமானப்படுத்துறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ திமிர் இருக்கணும். அதுவும் ஹரிஷ் யார் தெரியுமா? அவன் என் தம்பி மாதிரி. வாய் இருக்குன்னா உங்க இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பேசுவீங்களா என்று ஆவேசத்தோடு கேட்ட குமரன் அப்படியே ஹரிஷின் பக்கம் திரும்பி, நீயே சொல்லு ஹரிஷ், என்ன பண்ணலாம் இவங்கள என்று கேட்க அந்த இடமே இடி விழுந்ததைப் போல அமைதியில் மூழ்கியது. அவன் ஹரிஷை தம்பி என்று சொன்னது அந்த கூட்டத்தினிடையே பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியது. குமரன் அந்த ஹரிஷை தம்பின்னு தானே சொன்னாரு, இல்ல என் காதுல தான் ராங்கா விழுந்துருச்சா என்று அவர்கள் ஒருவருக்கொருவர் கேட்டுக்கொண்டார்கள். அதுவும் அவர்களை என்ன செய்வதென்று அவன் ஹரிஷிடமே கேட்டது அவர்களை இன்னும் அவமானப்படுத்தியது போல இருந்தது. அதோடு அவன் ஹரிஷுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் தருகிறான் என்பதும் புரிந்தது. இப்போது ஹரிஷ் என்ன பதில் சொல்ல போகிறான் என்று எல்லோரும் அவன் முகத்தை பார்த்து கொண்டிருக்க லேசாக சிரித்த ஹரிஷ், வேண்டாம் குமரன், இந்த டம்மி பீஸுங்களுக்கெல்லாம் அவ்வளோ சீன் இல்லை, இவனுங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நாமளே பெரிய ஆளைக்கு விடக்கூடாது சொன்னவன் அவர்களை திரும்பி கூட பார்க்காமல் குமரனுடன் சேர்ந்து உள்ளே நடக்க ஆரம்பித்தான். அவன் 2 அடி அடித்திருந்தால் கூட அவ்வளவு வலித்திருக்காது. வைபவ் மற்றும் அவனுடைய நண்பர்களின் முகமெல்லாம் தொங்கி போக இதற்கு மேலும் இங்கே இருக்க வேண்டுமா என்பது போல வைபவை பார்த்தனர். இவனே ஒரு குப்பை, இவன் எப்படி குமரன் மாதிரி பெரிய ஆளுங்களோடெல்லாம் ஃப்ரெண்ட் ஆகிறானே புரியல. வைபவின் அல்லக்கை கடுப்புடன் சொல்ல அப்போது கூட ஹரிஷுக்கு பின்னாலும் ஏதாவது பெரிய பேக்ரவுண்ட் இருக்குமோ என்று அந்த முட்டாள்களுக்கு தோன்றவில்லை. அவர்களுக்கு ஹரிஷை பெரிய அளவில் வைத்து கற்பனை செய்து பார்க்கவே கசப்பாக இருந்தது.
அதனால் தங்கள் மனதிற்குள்ளாவது அவனை முடிந்தவரை மட்டம் தட்டவே முயற்சித்தனர். எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சா கண்டிப்பா அவனை பழி வாங்கியே தீருவேன். ஹரிஷின் முதுகை பார்த்தபடி வைபவ் சொல்ல அவனுடைய நண்பர்கள் வழக்கம் போல ஆமோதித்து தலையசைத்தனர். ஹரிஷும் குமரனும் அங்கிருந்து சென்றுவிட்ட தைரியத்தில் அவர்கள் பேசிக்கொண்டிருக்க நதியா இன்னும் அங்கேயே நின்றதை அவர்கள் கவனிக்கவில்லை. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, உங்க ஃபேமிலி நேம் எல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா என திடீரென நதியா அதிகாரமாக கேட்க வைபவ் அவளை பார்த்து முகத்தை சுளித்தான். முதல்ல நீங்க யாருங்க? உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி தான் இருக்கு. அதுக்காக நீங்க கேட்கறதுக்கெல்லாம் பதில் சொல்லணும்னு எந்த அவசியமும் இல்லை. எங்க ஃபேமிலி நேம்ஸை பத்தி எதுக்காக கேட்குறீங்க? ஹரிஷின் மேல் இருந்த கோபத்தை அவன் நதியாவின் மேல் காண்பிக்க அவனை ஆழமாக பார்த்த நதியா, ஏன்னா இனிமே உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருமே ஹெர்பலிஸ்ட் சொசைட்டில இருந்து எந்த ஒரு மெடிசனையுமே வாங்க முடியாது, அதுக்காக தான் கேட்டேன் என்று சொன்னாள். என்ன இவ்வளோ வெளிப்படையா எங்களை மிரட்டுறீங்க? எங்களுக்கு ஹெர்பலிஸ்ட் சொசைட்டில இருந்து மெடிசன் தர முடியாதுன்னு சொல்ல நீங்க யாரு? என்னமோ நீங்க தான் அதுக்கு தலைவி மாதிரி பேசுறீங்க. சுத்தமாக பொறுமை இழந்த வைபவ் குமரன் விஷயத்தில் செய்த அதே தப்பை மீண்டும் செய்தான். அவனுடைய குரூப்பில் இருந்த ஒரு சிலருக்கே நதியாவை அடையாளம் தெரிந்துவிட, ஐயோ வைபவ், நிஜமாவே அவங்க ஹெர்பலிஸ்ட் சொசைட்டியோட சவுத் சைடு ஹெட் தான் என்று அவனுடைய காதல் கிசுகிசுத்தனர். குமரன் அரைந்த போது இருந்ததை விட அவன் முகம் இன்னும் மோசமாக விளிரியது. அவன் நம்ப முடியாத திகைப்புடன் நதியாவை பார்த்தான். ஹரிஷன் அவன் முட்டாள்னு நினைச்சோம், ஆனா அவன் ரொம்ப புத்திசாலியா இருக்கான். இந்த பையன்தான் அநியாயத்துக்கு லூசா இருக்கான். நதியா மேடத்தையே பார்த்து யாருன்னு கேட்கிறான். அங்கிருந்த மக்கள் கூட்டம் இப்போது வைபவை பார்த்து சிரித்தது. அதற்குள் முன்னால் வந்த அல்லக்கை ஒருவன், மேம், நீங்க அவசரப்பட்ட ஒரு முடிவுக்கு வந்துடாதீங்க. எதுக்காக நீங்க இப்படி சொல்றீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா என்று பணிவுடன் கேட்டான். எதுக்காகவா? நான் கூட்டிட்டு வந்த என்னோட ஃப்ரெண்டை தேவையில்லாம அவமானப்படுத்துறது மட்டும் இல்லாம சான்ஸ் கிடைச்சா அவனை பழி வாங்கவன் வேற சபதம் போடுறீங்களா? நதியா நக்கலாக சொல்ல வைபவும் அவனுடைய நண்பர்களும் கிட்டத்தட்ட மயக்கமடையாத குறையாக அதிர்ச்சி அடைந்தனர். என்ன, ஹரிஷ் சொன்ன அந்த ஃப்ரெண்டு நீங்களா? ஒருவன் கரண்ட் கம்பியை கையில் பிடித்த அதிர்வுடன் கேட்க, ஏன், அதுல உனக்கு ஏதாவது பிரச்சனையா என்றாள் நதியா. என்ன வைபவ் நடக்குதுங்க? அந்த குமரன் என்னமோ அவன் தம்பிங்கிறான், இவங்க என்னமோ ஃப்ரெண்டுங்கிறாங்க. உண்மையிலே யார் அவன்? இந்த மாதிரி விவிஐபிஸ்லாம் அவனுக்காக சப்போர்ட்டுக்கு வராங்க? வைபவின் நண்பன் அவனிடம் முணுமுணுக்க, ஏற்கனவே தலை சுற்றி போய் நின்றிருந்த வைபவுக்கு எப்படி ரியாக்ட் செய்வது என்று கூட தெரியவில்லை. அவன் ஒரு கற்சிலையை போல உறைந்து போயிருந்தான். நான் எதுக்காக அப்படி சொன்னேன்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குமே. எப்படியோ உங்க பேரெல்லாம் முன்னாடி இருக்கிற செக்யூரிட்டி கார்டு கிட்ட இருக்கும், நான் அவங்க கிட்ட வாங்கிக்கிறேன். உள்ளே சென்ற நதியா முன் வரிசையில் அமர்ந்திருந்த ஹரிஷின் பக்கத்தில் சென்று உட்கார்ந்தாள். அவனுக்கு பக்கத்தில் குமரன் இல்லாததை கவனித்தவள், உனக்கு என்ன தோணுது ஹரிஷ்? காணாம போன ஹெர்பல்ஸ் இங்கேதான் இருக்குன்னு நினைக்கிறியா என்று மெதுவாக கேட்டாள். எனக்கு என்னமோ குமரன் மேல சந்தேகப்பட தோணல. அவங்களே மேக்சிமம் இன்னொருத்தர்கிட்ட இருந்துதான் மூலிகையை விலைக்கு வாங்கி ஏலம் விடுறாங்க. ஸோ ஒருவேளை குமரன் ஏலம் விடுறது உங்களோட மூலிகையா இருந்தாலும் அது எப்படி வந்துச்சுன்னு அவனுக்கே தெரியாம இருக்கலாம். ஹரிஷ் சொல்லி கொண்டு இருக்கும் போதே, எதை பத்தி எனக்கு தெரியாதுன்னு சொல்ற ஹரிஷ் என்று பின்னால் இருந்து குமரனின் குரல் கேட்டது. முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM APP டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.